கெட்ட அத்திப்பழங்கள். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிட்டு அவர்களுக்கு தீமை உண்டாக அவர்களை பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்களாகவும் நான் அவர்களை துரத்திவிட்ட எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசைச்சொல்லாகவும் சாபமாகவும் வைத்து அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த தேசத்தில் அவர்கள் இராதபடிக்கு நிர்மூலமாக மட்டும் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியாவுக்கு கெட்ட அத்திப்பழங்களின் வியாக்கியானத்தை விவரிக்கிறார். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவும் அவனுடைய பிரபுக்களும் இன்னும் பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போகவில்லை. யூதா தேசத்திலே மீதியான எருசலேமின் குடிகளும் அவர்களோடு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாமல் தங்கள் தேசத்திலேயே இருக்கிறார்கள். இதனால் அவர்களுடைய இருதயத்தில் பெருமையும் மனமேட்டிமையும் உண்டாயிற்று. நேபுகாத் நேச்சாரிடமிருந்து தங்களை காத்துக்கொள்ள தங்களுக்கு போதுமான பாதுகாப்பு இருப்பதாக இவர்கள் நினைக்கிறார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இவர்கள் இந்த நகரத்திலே அக்கிரமமான நினைவுகளை நினைத்து துராலோசனை சொல்லுகிற மனுஷர். இது வீடு வேலை கட்டுவதற்கு காலமல்ல என்றும் இந்த நகரம் பானை, நாங்கள் அதில் உள்ள இறைச்சி என்றும் சொல்லுகிறார்கள். ஆகையால் அவர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் சொல்லு என்றார். எசேக்கியேல் 11:2-4 வரை. நேபுகாத் நேச்சார் யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ணிய போது யூதர்களில் அநேகர் தங்களுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போனார்கள். எகிப்து தேசமே தங்களுக்கு பாதுகாப்பான தேசம் என்று நினைத்து அந்த தேசத்தில் அடைக்கலம் பெற்றுக் கொண்டார்கள். இவர்கள் தேவனுடைய கட்டளைக்கு விரோதமாக எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போனவர்கள். ஆனாலும் தாங்கள் சூழ்நிலைக்கேற்ப மிகவும் ஞானமாய் நடந்து கொண்டதாக தங்களை பற்றி பெருமைப்படுகிறார்கள். எகிப்து தேசத்திலே இவர்கள் பாதுகாப்பாய் தங்கியிருப்பதாக நினைக்கிறார்கள். இதன் நிமித்தமாய் அவர்களுடைய இருதயத்தில் பெருமையும் மனதிலே மேட்டிமையும் உண்டாயிற்று. பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் யூதா தேசத்திலும் எகிப்து தேசத்திலும் தங்கி இருப்பவர்கள் தங்களை பற்றி பெருமையாய் நினைப்பதோடு சிறைப்பட்டு போன யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் பற்றி ஏளனமாய் நினைக்கிறார்கள். கர்த்தரோ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாமல் யூதா தேசத்திலேயே தங்கியிருக்கிற ஜனங்களுக்கும் எகிப்து தேசத்திற்கு ஓடிப்போன ஜனங்களுக்கும் விரோதமாக தம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறார். புசிக்கத்தகாத கெட்ட அத்திப்பழங்களை தள்ளிவிடுவது போல நான் சிதேக்கியா என்கிற யூதாவின் ராஜாவையும் அவனுடைய பிரபுக்களையும் இந்த தேசத்தில் மீதியான எருசலேமின் குடிகளையும் எகிப்து தேசத்தில் குடியிருக்கிறவர்களையும் தள்ளிவிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனவர்கள் அந்நிய தேசமாக இருந்தாலும் அந்த ஒரே தேசத்திலேயே தங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு பாபிலோன் தேசத்தில் இளைப்பாறுதல் கிடைத்திருக்கிறது. அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாமல் யூதா தேசத்திலேயே தங்கி விடுகிறவர்கள் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போனவர்கள் தங்களுக்கு நன்மை உண்டாகவே அங்கே போயிருக்கிறார்கள். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாமல் யூதா தேசத்திலே தங்கி இருக்கிறவர்களை கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிய வைப்பார். அவர்கள் துரத்திவிடப்பட்ட எல்லா இடங்களிலும் கர்த்தர் அவர்களை நிந்தையாகவும் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் சாபமாகவும் வைப்பார். பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போனவர்கள் அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் அங்கேயும் கர்த்தருடைய ஜனமாகவே இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய தேவனாகவே இருக்கிறார். பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிற யூதர்களுக்கு கர்த்தருடைய ஆறுதலும் தெய்வீக பராமரிப்பும் கிடைக்கும். அவர்களுடைய இக்கட்டு காலத்தில் கர்த்தரே அவர்களுக்கு துணையாய் இருப்பார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாமல் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்கள் தாங்கள் அலையும் எல்லா இடங்களிலும் அங்கேயுள்ள ஜனங்களுக்கு நிந்தையாகவே இருப்பார்கள். அவர்கள் எந்த தேசத்தில் அலைந்து திரிந்தாலும் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு
அவர்கள் பழமொழியாகவும் வசை சொல்லாகவும் நிந்தையாகவும் சாபமாகவும் இருப்பார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திற்கு திரும்புவார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நன்மை உண்டாக தம்முடைய கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை அவர்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வர பண்ணுவார். அங்கே அவர்களை கட்டுவார், அங்கே அவர்களை நாட்டுவார். கர்த்தர் இனிமேல் அங்கே அவர்களை இடிக்கவும் மாட்டார், பிடுங்கவும் மாட்டார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிற யூதர்கள் தங்கள் தேசத்தை மறுபடியும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் அந்நிய தேசங்களிலேயே செத்து போவார்கள். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போனவர்களுக்கு கர்த்தர் நன்மையை நியமித்திருக்கிறார். பாபிலோனுக்கு போகாமல் யூதா தேசத்திலேயே தங்கி இருக்கிறவர்களுக்கோ கர்த்தர் தீமையையும் சாபத்தையும் நியமித்திருக்கிறார். இவர்கள் தங்கள் தேசத்திலே இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் இவர்களால் தங்கள் தேசத்திலே இருக்க முடியாது. கர்த்தர் அவர்களுக்குள்ளே பட்டயத்தையும் பஞ்சயத்தையும் கொள்ளை நோயையும் அனுப்புவார். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு போகாமல் யூதா தேசத்திலேயே தங்கியிருக்கிற யூதர்கள் கர்த்தர் அவர்களுக்கும் அவர்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாவார்கள். கர்த்தர் அவர்களை அழித்து போடுவார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் ரோம பேரரசின் ஆட்சி காலத்தில் நிறைவேறிற்று என்று வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ரோம பேரரசின் காலத்தில் யூதர்கள் சங்காரம் பண்ணப்பட்டார்கள். ரோம பேரரசார் யூதாவின் பட்டணங்கள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார்கள். அவர்கள் எருசலேமையும் எருசலேமில் உள்ள தேவாலயத்தையும் இடித்து போட்டு அதை தீயிட்டு கொளுத்தி போட்டார்கள். ரோம பேரரசின் காலத்தில் யூதர்களுக்கு மிகுந்த உபத்திரவம் உண்டாயிற்று. இக்காலத்தில் கூட இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தம்மை நம்பின யூதர்களை ரோம பேரரசின் உபத்திரவத்திற்கு தப்புவித்து அவர்களை காத்து கொண்டார். கர்த்தரை நம்பாதவர்களோ எல்லா தேசங்களுக்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் அலைந்து திரிகிறவர்கள் ஆனார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் நிந்தையாகவும் சாபமாகவும் ஆனார்கள். ஜனங்கள் கெட்ட அத்திப்பழங்களை புறக்கணித்து தள்ளி விடுவார்கள். சிதேக்கியாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் மீதமுள்ள ஜனங்களும் எகிப்துக்கு ஓடிப்போன யூதர்களும் கெட்ட அத்திப்பழங்களைப் போல இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஒதுக்கி தள்ளி விடுகிறார். நேபுகாத் நேச்சாரின் கைகளில் அவர்களை ஒப்புக் கொடுத்து விடுகிறார். அவர்களை பூமியில் உள்ள எல்லா தேசங்களுக்கும் துரத்தி விடுகிறார். புறஜாதியார் மத்தியில் இஸ்ரவேல் வைக்கப்பட்டிருக்கும் விதம், நிந்தை, பழமொழி, வசைச்சொல், சாபம். யூதாவின் மீது நியாய தீர்ப்பு வரும் விதம், பட்டயம், பஞ்சம், கொள்ளை நோய்.